ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 20வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். 19வது பாடல்ல ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு சொன்ன அந்த 9 கோணங்கள் ஸ்ரீசக்கரத்தோட 9 கோணங்களில் உரைபவளாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னவர் இந்த இதுல என்ன சொல்றாருன்னா, அவள் இல்லாத இடம் எது அப்படின்னு கேட்கிறார். அவர் சர்வ வியாபி அவள். அப்போ அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடியவளை அபிராமி பற்ற இந்த பாடல் மூலம் எப்படி நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு அனுபவிக்கலாம். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ, பூரணாசல மங்கலையே அப்படின்னு சொல்றார். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ, பூரணாசல மங்கலையே. அம்பாள் எல்லா இடத்திலும் நீக்கமர அங்கிங்கெனாதபடி எங்கும் ஆனந்த வடிவமாக நிறைந்திருக்கக்கூடியவள். பூரணம், பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்ற மாதிரி பூரணமாக இருக்கக்கூடியவள். அதிலிருந்து ஒரு இதை எடுத்து வைத்தாலும் அதுவும் பூரணம். அப்ப எப்பொழுதும் பரிபூரணியாக இருக்கக்கூடியவள், பரிபூரணி அப்படின்னு சொல்வாய். எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவள், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவள், பூரணமாக நிறைந்திருக்கக்கூடியவள். நம்ம அம்பாளோட கோலம் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலையும் அவளுக்கு ஒவ்வொரு பெயர். அம்பாள் கேட்பா, இந்த ஒரு உருவமே இல்லாத அம்பாளுக்கு இத்தனை உருவமா, எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறா, எத்தனை நல்லது செய்கிறா. நமக்கு நன்மை செய்து நமக்கு அருள் செய்வதற்காக அவள் எழுந்து அவதாரம் எடுத்து வருகின்றாள். தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தும் போது அவர்களின் இடர்களை களைவதற்காக, தேவர்களுடைய இடர்களை களைவதற்காக அசுரர்களை மாய்த்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து வருகின்றாள் அவள். அவளே பூரண சரணாகதி அடைந்தால் நம்முடைய இடரையும் அவள் களைவாள். அதனால தான் வெவ்வேறு ரூபம் எடுத்துக்கொண்டு வெவ்வேறு கோலத்துல அவள் ஒவ்வொரு இடத்துல காட்சி தருகின்றாள். அவளுடைய உருவங்கள் இந்த இடத்துல அதுவா இருக்கா, அதுவா இருக்கா, இங்க இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு சொல்லவே முடியாது. புதிய புதிய அவதாரங்கள். அவள் எப்பவும் இன்னைக்கு பார்த்தாலும் இப்போ அவள் எடுத்த மாதிரி இருப்பா, அவதாரம் எடுத்த மாதிரி. வேற ஒண்ணு எடுத்தா அதுவும் இப்பதான் எடுத்த. புராண காலத்திலிருந்து அவளுடைய சாஸ்திரங்கள், ஆகமங்கள், வேதங்கள் எல்லாராலையும் அவளை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய எத்தனையோ மூர்த்தங்கள் இல்லையா, எத்தனை வடிவங்கள் எடுக்கின்றாள். அவள் போடும் வேஷங்கள், கோலங்கள், யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அருள் செய்வதற்காக அவள் போடும் எடுக்கக்கூடிய கோலங்கள் எல்லாமே. அப்போ அதை யாராலையுமே எடுத்து சொல்லவே முடியாதுங்கிறார். ஆனாலும் அபிராமி பட்டருக்கு கொஞ்சம் ஆசை. இப்படி பாக்குற நாம எப்படியாவது கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு அவருக்கு தோன்றது. அதனால முதல்ல அவர் என்ன இடத்துல இருக்கா அதெல்லாம் முதல்ல சொல்லுவோம் அப்படின்ட்டு, நீ எந்தெந்த இடத்துலலாம் இருக்கை அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைப்படுறார் அவர். இப்ப எல்லாவற்றையும் சொல்றதுக்கு இயலாது அவரால். ஆனாலும் நம்ம கொஞ்சத்தை சொல்லி பார்க்கலாமேன்னு கொஞ்சத்தை சொல்லி, இதுவோ அதுவோ அப்படின்னு ஒண்ணுனா கேட்கிறாரு. நம்மளே பார்க்கிறோம் இல்லையா, ஒரு பக்கமோ, அடியோ முடியோ, வெண்திங்களோ, கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ, அதுவா இதுவா இதுவா அப்படின்னு ஒவ்வொரு வினாவாக எழுப்பி எழுப்பி பார்க்கிற, சொல்லி சொல்லி பார்க்கிறார் அம்பாளை. அம்பாள் சொன்னா யார செய்யறா, அவர் சிவசக்தியா சொல்றோம் இல்லையா, அப்பா. உடனே சிவபெருமான் அந்த அம்பா அம்மானா அப்பா நினைவு வந்துடுறது இல்லையா. ஆனா இவா எப்படிப்பட்டவா நாமெல்லாம் சொல்லுவோம்.
எல்லா சும்மா கதையிலலாம் எழுதுவா. ஓர் உடல் ஈருயிர் அப்படின்பா. எல்லா பேச்சுக்கு எழுதுறது. ஆனா இவாளோட இது நிஜமாவே அந்த மாதிரி அவா. ஒன்றே உடம்பு அங்கு இடும்பு அங்கு இரண்டே அப்படின்னு குமரகுருபரர் சொல்ற மாதிரி, சுவாமிகள் சொல்ற மாதிரி, உலகத்துக்கே பிதா மாதா பிதாவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய உடம்பு உண்மையிலேயே ஒன்றுதான் அப்படிங்கிறார் அவர் வந்துட்டு. அம்மாவும் அப்பாவுமாக இருக்கும் கூடிய திருக்கோலம் நாம ஏற்கனவே பார்த்தோம். மாணிக்க வாசகர் இதை தொன்மை கோலம்னு சொன்னார். அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் சிவபெருமான் என்ன அப்படி தன்னுடைய வாம பாகத்தில் வைத்துக் கொண்டார். வாம பாகத்தை ஒவ்வியதே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அம்பாளை போற்றும் போது இது அம்பாளோட கோலம்பா, சிவபெருமானை சொல்லும் போது இது சிவபெருமானுடைய கோலம்பா. அப்போ சிவபெருமான் தன்னுடைய வாம பாகத்துல அம்பாளை வச்சுட்டு இருக்கார். அதனால அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவளையே என்ன பண்றா, அம்பாளையே அதான் சொல்றா. சிவன் சைவத்தை இது பண்ணும் போது அம்பாள்ல என்ன சொல்லுவா, சிவன் தன்னுடைய இடபாகத்துல வைத்துக் கொண்டு இருக்கின்றாள் அம்பாளை அப்படின்பா. அம்மையை வழிபடவள், சக்தி வழிபாடு செய்கின்றவள் என்ன சொல்லுவா, தன்னுடைய வலபாகத்துல சிவபெருமானை வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அது இது அர்த்தநாரீஸ்வர கோலம். சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தில் அம்பாளை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அர்த்தநாரீஸ்வரர். அம்பாள் தன் வலபாகத்தில் சிவனை வைத்திருக்கின்ற அர்த்தேஸ்வர நாரி அப்படின்னு பெயர் அந்த அம்பாளுடைய பெயர். அப்போ அர்த்தேஸ்வர நாரின்னு சொல்லலாமா அம்பாளை? ஆமா, தன்னுடைய வலபாகத்துல வச்சுட்டு இருக்கிறதுனால அவளை அர்த்த ஈஸ்வர நாரி, தன்னுடைய வலபாகத்தில் சிவபெருமானை கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியாக நாரி அப்படி விளங்குகின்றாள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அர்த்தநாரீஸ்வரர்னாலும் சரி அர்த்தேஸ்வர நாரினாலும் கோலம் என்ன கோலம், ஒரே கோலம் தான் இல்லையா. சிவபெருமான் இடப்பக்கத்துல வச்சுட்டு இருக்கா, அம்பாள்னு சொன்னா வலபாகத்துல சிவனை வச்சுட்டு இருக்க. அப்போ இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இடப்பக்கத்துல இருந்து சேவிப்பவர்களுக்கு அர்த்தீஸ்வர நாரி, வலப்பக்கத்துல இருந்து சிவனை தொழுறவாளுக்கு அர்த்தநாரீஸ்வர கோலம். அப்போ இதுதான் மிக தொன்மையான பழமையான கோலம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். 500 நூற்றுல உலகமே தோன்றுவதற்கு ஆதி காரணமான மூர்த்தி மாதிருக்கும் பாதியன் அப்படின்னு பார்த்தோம் ஒரு பாடல் ஏற்கனவே. அதனாலதான் இது தொன்மை கோலம் அப்படின்னு சொல்றார். நீ எழுந்தரிக்கின்ற புனிதமான திருக்கோவில் உன்னுடைய பதியின் ஒரு பக்கமோ அப்படின்னு அபிராமி பற்ற கேட்கிறார். உரைகின்ற நீ திருக்கோவில் நீ கேழ்வர் ஒரு பக்கமோ. ஏன்னா வாமபாகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றதுனால ஒரு பக்கமாய பரம்பரன் தேவி அப்படின்னு தக்கையாக பரணியில சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுக்கு ஸ்ரீகண்டார்த்த சரீரின்னு ஒரு நாமம் லலிதா சாஸ்திரநாமத்துல பாக்குறோம். ஏன்னா வேதம் அநாதி ஔபௌருஷம் அப்படின்லாம் சொல்றோம். மிக பழமையானது. அம்பாளை பற்றி நமக்கு எடுத்து சொல்வதே முதல்ல அதுதான். அதுலேருந்து தான் நிறைய நூல்கள்லாம் வந்திருக்கு. அம்பாள் வேதத்தை கொடுத்தவள், வேத வடிவம், வேத மாதாவாக இருப்பவள், வேதத்தின் பொருளாக வேதத்தின் தொடக்கமான அடியாகிய ஓங்காரத்தில் இருப்பவள். ஓங்காரம் என்னும் கூட்டில் அவள் பார்த்தோம். அழகா அவளை ஓங்காரம் சொல்லும் போது ஓங்கார பஞ்சரசுகின்னு பார்த்தோம். ஸ்ரீங்கார பேட்டகமணி, ஸ்ரீங்கார போத சஞ்சலா, எப்படிலாம் லலிதா திருஷ்டில அம்பாளை அனுபவிச்சோம். அப்போ ஓங்காரம் என்னும் கூட்டில் இருக்கின்ற கிளி. அதனால அம்பாள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா வேதத்தின் பொருள் சொல்லுறா அறைகின்ற ஞான்மறையின் அடியோ அப்படிங்கிற. ஏன்னா நம்ம 2வது பாடல்லே அவர் சொன்னார், நீ எப்படிப்பட்டவள், வேதம் ஒரு மரமா இருக்கு, அதோட சாகைகள் உபநிடதங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கிறார் பார்த்தோம். வேதத்தின் சாரம் அடியாகவும் முடியாகவும் இருக்கக்கூடிய, வேதத்தின் சாரமாகவும் முடியாகவும் இருப்பவை உபனிஷத்து. அதுதான் வேதாந்தம் இல்லையா. அப்ப ஞான பாகமாக இருக்கின்ற அந்த பகுதியில தான் அம்பாள் இருக்கின்றாள். அவள் அங்க இருந்தால் தானே அதை ஞான பாகம்னு சொல்ல முடியும். அப்ப அங்குதானே அம்பாள் இருக்கிற இடத்துல ஞானமும் ஒளிரும் இல்லையா. அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ. ஏன்னா 4 வேதங்கள் சதுர்மறைகள் இல்லையா, 4 வேதங்களும் அம்பாளை போற்றுகின்றது. அம்பாளே வேதத்தின் ஆதியாகவும் அந்தமாகவும் நிற்கின்றாள்னு நம்ம ஏற்கனவே அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட வேதமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்தது
துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும்னு 2வது பாடல் அனுபவிச்சோம் இல்லையா நம்ம. மாகணமோ மாசுணமோ மறைத்தலையோ மயானமோ வாக்கிறந்த தேசுணர்ந்த மெய்யடியார் சிந்தையோ திருந்தமளி அப்படின்னு அந்நியவதை பரணின்னு ஒன்று அதை எடுத்து சொல்றது. போதத்தின் வழி நின்றார் புந்தியோ புறங்காடோ வேதத்தின் மத்தகமோ விடவரவோ மெல்லமணி அப்படின்னு அந்த பாசவதை பரணியும் அம்பாள் அப்படியே துயில் கொள்ற அழக பத்தி அதை சொல்லின்றதாம். பாயலாச மறை அப்படின்னு அதை பற்றி எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது இதுல என்ன சொல்றார், வேதத்தோட இதெல்லாம் சொல்லி முடிச்சவன் அடுத்தது என்னவா சொல்றார், அவரை அம்பாள் அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோன்னு சொல்றார். 4வது இடமாக அம்பாள் சந்திர மண்டலத்தின் நடுவிலிருந்து அமுத ஊற்றை பொங்க செய்பவளாக இருக்கின்றாள். ஏன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ நம்ம ஏற்கனவே முன்னால சொன்னோம், மதிமண்டலத்து அமுதமயமாய் அம்மை தோன்றுகின்றதுன்னு குமரகுருபர சுவாமிகள் சொன்னார். சந்திரமண்டல மத்திய நம்ம லலிதா சாஸ்திரநாமம் அதையும் பார்த்துருக்கோம். அதனால அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோன்னு சொல்றாரு. ஏன்னா சந்திரன் அமுத கிரணம், அவளுடைய அப்படியே அந்த கிரணங்கள் போல குளிர்ச்சி வாய்ந்தவளாக அம்பாள் அம்பாள் அங்க இருக்கின்றாள் என்பதனால்தான் அந்த சந்திரனுக்கு அவ்வளவு குளிர்ச்சி, அமுதம் நிறைந்தவனாக இருக்கின்றானா. அடுத்த வார்த்தை என்ன சொல்றார், கஞ்சமோ அப்படிங்கிறார். கஞ்சம் அப்படின்னா தாமரை. அம்பாள் தாமரை மலரில் வீற்றிருக்கின்றாள். வெவ்வேறு வகையான கஞ்சம், வெவ்வேறு வடிவத்தோடு அம்பாள் இருக்கின்றாள். 6 ஆதாரங்கள் நம்ம பார்த்திருக்கோம், 6 வேறு கமலங்கள். அவற்றில் எப்படி இருக்கா அம்பாள் தன்னுடைய அம்சமூர்த்திகளை எழுந்தருள செய்து எப்படி இருக்கின்றாளா. மூலாதாரத்துல 4 இதழ் கமலம் இல்லையா, அந்த கஞ்சமலர்ல அம்பாள் வீற்றிருக்கின்றாள். மூலாதாரா புஜாரூடா லலிதா சஹஸ்ரநாம பார்த்திருக்கோம். 5 திருமுகங்களோட அப்படி இருக்காளாம் அந்த இடத்துல. அதுல புஜாரூடா அப்படிங்கிற நாமத்தோட இருக்காளாம். மூலாதாரத்துல 4 இதழ் தாமரையில 5 முகத்தோட இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள். புஜாரூடா அதான் மூலாதாரா அம்புஜாரூடா அப்படின்னு சொல்றா. அம்புஜத்துல இருப்ப புஜாரூடா. அடுத்தது நாமம், அடுத்தது என்னன்னா 6 இதழ்களுடைய சுவாதிஷ்டானம், அதுல 4 முகங்களோட அம்பாள் இருக்கின்றாளாம். சுவாதிஷ்டானாம் புஜகதா அப்படின்னு சொல்றோம். புஜகதாங்கிற நாமத்தோட இருக்காள். அடுத்தது 3வது என்ன, மணிபூரகம். அந்த மணிபூரகத்துல 10 இதழ்களுடைய தாமரை, அந்த மணிபூரக கமலத்தில் 3 முகங்களோட அம்பாள் இருக்கா. மணிபூராப்ஜ நிலையா பார்க்கிறோம் இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்துல. அடுத்தது 4வது ஆதாரம் அநாகதம். அநாகதத்துல எத்தனை, 12 இதழ், 12 இதழ் தாமரை. அந்த மலர்ல 2 முகங்களோட திருமுகங்களோட அம்பாள் இருக்கின்றாள். அநாகதாப்ஜ நிலையா அப்படின்னு சொல்ற அவளை அடுத்தது விசுக்தி, 16 தலங்கள். அந்த விசுக்தி அந்த ஆதார கமலத்துல 1 முகம் 3 கண்கள் உடையவளாக விசுக்தி சக்கர நிலையா அப்படின்னு சொல்ற அம்பாள் அதுல. அடுத்ததாக கடைசி ஆதாரம் ஆக்ஞா, 2 இதழ்களை உடைய கமலம். இந்த கஞ்சமலர்ல 6 முகங்களோட அம்பாள் வீற்றிருக்கின்றாளாம். அதனால ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா அப்படின்னு அவளுக்கு பெயர் சொல்லியிருக்கா. அடுத்தது பார்த்தோம்னா 6 ஆதாரங்களுக்கு மேல என்ன இருக்கு, சகஸ்ராரம் பிரம்மரந்திரம்பா. அந்த அம்பாள் எப்படி இருக்காளா, முழு தேஜஸ், 1000 இதழ் தாமரை அந்த கமலத்தில் எழுந்தருளிக்கின்றாள். அந்த மலருக்குத்தான் சகஸ்ரார பத்மம், எல்லா திசையிலும் உள்ள பன்முகமுடையவளாக அம்பாள் இருக்கின்றாள். அங்கே சகஸ்ராராம் புஜாரூடா சகஸ்ரதள பத்மஸ்தா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளை எப்படியெல்லாம் போற்றுகின்றதுன்னு நம்ம அனுபவிச்சோம். பத்மாசனா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தாமரையில் வீற்றிருப்பவள்னு அந்த பெயரும் அம்பாளுக்கு உண்டு. அதனால தான் வெண் திங்களோ கஞ்சமோ அப்படின்னு சொல்லும் போது வெண்மையை கஞ்சத்திற்கும் சொல்லி வெண் கஞ்சமோ என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா தாமரை மலர் வெள்ளை தாமரை சொல்றாரு. அதனால அம்பாள் வெள்ளை தாமரையில எப்படி இருக்கா, கலைமகளா இருக்கா, கல்விக்கு தெய்வமாக இருக்கின்றாள்.
அதனால சரஸ்வதி அப்படிங்கிற நாமத்தோட அம்பாள் இருக்காள்னு சொல்லலாம். சரஸ்வதி வெள்ளைக்கலை உடுத்தி வீணையை கையில் ஏந்தி வெள்ளை தாமரை மலரில் வீற்றிருப்பவளாக இருக்கின்றாள். அம்பாளுடைய கோலங்கள் இப்படி சொல்லிண்டே போலாம். அவரும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பார்க்கிறார். அபிராமி பட்டர் இப்படி சொல்லிண்டே வந்தவர் அப்படியே அந்த கோலத்தை மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு கொண்டு வந்தே தியானிச்சுட்டே வரார். அவருக்கு அப்படியே உள்ளம் உருகிறது. ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி இருக்காளே அம்பாள், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கோலத்தோட அம்பாள் இருக்காள் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோலத்தையும் அவர் மனசுக்குள்ள அப்படியே நினைச்சு நினைச்சுதான் இந்த பாடல்கள் சொல்ற. அடுத்தது இன்னும் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னும் ஒரு கோவில், இன்னொரு இடம் இருக்கு அவளுக்கு. எந்த இடம்? அவள் வீற்றிருப்பதை விரும்பி வசிக்கக்கூடியது அன்பர்களுடைய உள்ளம். உள்ளம் என்னும் கோவிலில் உறைபவளாக இருக்கின்றாள் அவள். அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோவிலுக்கு ஏற்றும் விளக்கேன்னு அம்பாளை சொல்லுவா. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல அழகா சொல்லியிருக்கார் குமரகுருபரர். அதனால இவர் என்ன சொல்றாரு, அவருக்கு அப்படியே சொல்லிட்டு வர, நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே இருப்பவள் இல்லையா, அங்க இருக்கோம் இங்க இருக்கோம் சொல்றோமே, அப்படியே நெக்கு உருகி என்ன சொல்றாரா, உன்னை பற்றி நினைக்கவோ இல்லை தியானிக்கவோ எனக்கு ஒரு கருவியை கொடுத்திருக்கிறாயே, அந்த கருவி என் மனம் இல்லையா, உன்னை பற்றி நினைப்பதற்கு தியானிப்பதற்கு எனக்கு ஒரு கருவிங்கிற அந்த மனத்தை கொடுத்திருக்கின்றாயே, அந்த மனமே உன்னுடைய கோவில் தானே அப்படின்னு உடனே அவருக்கு தோணிடுறது. எந்தன் நெஞ்சகமோ அப்படின்ற பெஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ அப்படின்னு சொல்றார். அப்போ பகவானுடைய வாம பாகத்துல வேதத்தோட அடி, அதோட முடி, சந்திரன், தாமரை இப்படியெல்லாம் சொன்னவர் தன்னுடைய நெஞ்சகத்தையும் சொல்லிட்டு, சரி அதை மட்டும் சொன்னா போருமான்னு அவருக்கு நிறுத்துவமான வரல. அடுத்தது என்ன சொல்றார், மனத்தை அணுன்னு சொல்லலாமே. அப்ப இத்தகைய சின்ன இடத்துல இருப்பவள், அவளுடைய கருணா விலாசத்தை அது காட்டுகின்றது. பெருமையை காட்டாது, கருணையை காட்டும். அப்ப இதெல்லாம் மிக உயர்ந்த இடங்கள். கடைசியில என்னோட மனம்னு சொல்லி நான் தாழ்ந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதா அப்படின்னு அவருக்கு தோணினதுனால மறைகின்ற வாருதியோ அப்படின்னு சொல்றார். பூரணா சில மங்கலையேன்னு முடிக்க போறார். அம்பாள் பார்க்கடல்ல வைஷ்ணவி, அந்த சக்தியாக தோன்றியவள். தேவலோக எப்படி நம்ம பார்த்தோம், அமிர்தம் கடையிறா. தேவர்கள் அசுரர்கள் கடையும் போது எத்தனை பொருட்கள் வருது இல்லையா, தேவலோக பொருட்கள்லாம் அதுக்குள்ள மறைஞ்சிருந்ததெல்லாம் எழுதிட்டு வருது. அதனால தான் மறைகின்ற வாருதி அப்படின்றார். அப்போ அந்த சுதா சமுத்திரம் அதனிடையே அம்பாள் சுதா சாகரம் சுதா மத்தியோர் சிந்தே சுரவிடப்பி வாடி பரிவிரத்தே அப்படின்னு சொன்னார். அந்த சுதாங்கிற அந்த கடல், அந்த அமிர்த கடலுக்குள்ள அம்பாள் மறைந்திருக்கக்கூடியவள். அதனால வாருதி அப்படின்னா அமுத கடலை நாம் சொல்வதாக இங்கே எடுத்துக்கொள்ளலாம். சுதாசாகர மத்தியஸ்தா அப்படின்னு அம்பாள் 1000 நாமங்கள்ல அம்பாளை பத்தி சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாக. அப்போ அம்பாள் எழுந்துருளிக்கும் பிந்து ஸ்தானம் அதுதான் சுதா சிந்து அமுத கடல். அதனால அதை சொல்வதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். அப்ப 7 இடங்களை சொன்னவர், இந்த 7 இடங்கள்ல மட்டுமா அம்பாள் இருக்கா? அவள் இல்லாத இடமே இல்லையே. பூரணாசல மங்கலையேன்னு முடிக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமாக இருப்பவள் அவள். பூரணா அவள், அந்த ஒன்று நாமம் எல்லா பூரணை, அவள் எங்குமே நிறைந்திருப்பவள் இல்லையா, அதை சொல்லி நினைச்சு பார்க்கிறார். அதனால ஓரிடத்திலிருந்து ஓரிடத்திற்கு அவள் போகக்கூடியவள் இல்லை, அவள் எங்கேயுமே இருக்கக்கூடியவள். அதனால அவளுக்கு சலனம்ங்கிறது நமக்கு தான் இங்க போக்கும் வரவும் இல்லா புண்ணியனேன்னு சொல்றார். போக்கும் இல்லை வரவும் இல்லை, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதே இல்லை. அதனால இந்த சலனமே அவளுக்கு இல்லை. அதனால காலத்தினாலும் அவளுக்கு சலனம் இல்லை. அவள் அச்சலையாக இருக்கக்கூடியவள், நித்திய மங்கலை, எப்பொழுதுமே பூரணாசல மங்கலை அப்படின்னு சொல்லி மங்களம் குறையாம இருக்கக்கூடியவள். அவள் தான் மங்களாக்கிருதி சுமங்கலி. இதெல்லாம் அம்பாளுடைய நாமத்தை குறிக்கக்கூடியது, நம்ம அனுபவிச்சிருக்கோம். எங்கும் நிறைந்த பூரணியாக இருக்கக்கூடியவள், சலனம் இல்லாத அச்சலை, மங்களத்தோடு இருக்கக்கூடிய மங்களை, எல்லாத்தையும் முடிச்சு பூரணாசல மங்கலையே அப்படின்னு முடிச்சுட்டார். பூரண மங்கலை அசல மங்கலை அப்படின்னு சொல்லலாம். அசல மங்கலைனா மலைராஜனுக்கு
இரு கண்மணியாய் உதித்து மலை வளர் காதலி பெண்ணாகிய பார்வதி அப்படின்னு பெயர் எடுத்துக்கொள்ளலாம் அவளுக்கு. அப்போ இதுல உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரித்தியோ, பூரணாசல மங்களையே அப்படின்னு சொல்றார். எங்கும் நிறைந்தவளாக, தளர்ச்சி அற்றவளாக, நிறைந்த மங்களத்தை உடையவளாக இருக்கின்றாயே அபிராமி அன்னையே. நீ எழுந்தருளி இருக்கின்ற நின்னுடைய அழகிய கோவில், உன்னுடைய பிராணநாதர் யாரே? சிவபெருமான். சிவபிரானுடைய ஒரு பக்கமாகிய வாமபாகமா, இல்லை உன் புகழை சொல்லுகின்ற 4 வேதங்களின் மூலமாகிய பிரணவமா, இல்ல அவற்றின் முடிவாகிய உபனிஷத்துக்களா, அமுதம் நிறைந்திருக்கும் வெண்மையான சந்திரனா, தாமரை மலரா, அடியனுடைய நெஞ்சமாகிய இடமா, எல்லா பொருளும் மறைவதற்கு இடமாகிய கடலா, எதுவோ அதுவோ அப்படின்னு எல்லாம் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அவள் நீக்கமர நிறைந்திருக்கிறதுனால அதுவா இதுவான்னு கேட்கிறார் அவர் வந்துட்டோம். அப்போ அம்பாள் இருக்கும் இடங்கள் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் சொல்லி பார்த்திருக்கார். எங்கெல்லாமோ இருக்கான்னு சொல்லி பார்க்கறது அவளால முடியல. கடைசியில பூரணாசல மங்களை அப்படின்னு பண்ணிட்டேன். ஏன்னா பூரணம் அருள் நிறைவு கொண்டவள், குறைவில்லாத நிறைவான பொருள், சலனமற்றவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி முடிச்சு பூரணாசல மங்களையே அப்படின்னு முடிக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட பெருமை உடையவள் அவள். நாம இன்னும் என்ன பார்க்கலாம்னா, பூரணாசல மங்களை சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவிதை சத கூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குந்திலும் உளன் நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன்னு பிரகலாதன் சொன்ன மாதிரி நீ இல்லாத இடமே இல்லை. எல்லா பொருள்களுக்குள்ளும் உலகெல்லாம் பறந்து எல்லா பொருள்களுக்குள்ளும் ஊடுருவி எல்லாமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பிரகலாதன் என்ன சொல்ற, உலகு தந்தானும் பல்வேறு உயிர்கள் தந்தானும் உள்ளுற்று உலைவலா உயிர்கள் தோறும் அங்கங்கே உரைகின்றதும் மலரினில் வெறியும் எள்ளில் எண்ணெயும் மற்றும் கேளாய் அலகில் பல் பொருளும் பற்றி முற்றிய அரிகான் அத்தா அப்படின்னு பிரகலாதன் தன்னுடைய தந்தைக்கு எடுத்து சொன்னாராம். அவர் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லும்போது இந்த தூணில் இருக்கின்றான்னு அடிச்சாருங்கிறார். எந்த உருவத்துல, நரசிங்க ரூபத்துல பகவான் வெளியில வந்தார்னு நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா பகவான் இல்லாத இடமே இல்லை. ஔவையார் என்ன பண்ணாராம், சிவபெருமான தரிசனம் பண்றதுக்காண்டி என்ன பண்ணிட்டு போய் கைலாய வழியில நடந்து வந்த களைப்பு காலை நீட்டி உட்கார்ந்துட்டாலாம். இது ஒரு கதை சொல்லுவா. உடனே அம்பாள் சொல்றாளாம், பார்வதி இப்படி சுவாமிக்கு முன்னால காலை நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கியே நல்லா இருக்கா அப்படின்னோடனே, அவர் இல்லாத இடம் எதுன்னு காட்டி நான் அந்த பக்கமா காலை நீட்டிக்கிறேன்னு சொன்னாலாம். அப்ப அவர் இல்லாத இடம் என்பது எது இல்லையா? சிவம். எல்லா இடத்திலையும் பரிபூரணமாக நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவள் அவள், சர்வ வியாபி. அதனால தான் சொல்றார், இவர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பார்க்கிறார், முடியுமான்னு கடைசியில பூரணாசல மங்களையேன்னு முடிச்சுட்டார். அப்படிப்பட்ட பூரணத்துவம் நிறைந்தவளாக, மங்களம் நிறைந்தவளாக அபிராமி இருக்கின்றாள். அவளுடைய திருவடிகளை பற்றி நாமும் எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கப் பெறுவோம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.